வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். வாரகிறுதியில் இஸ்ரேல் மீதான ஈரானிய தாக்குதல், அதைத் தொடர்ந்து ஈரானுக்குள் இஸ்ரேல் நடத்திய விமான ஏவுகணை தாக்குதல் ஆகியவற்றை அடுத்து லெபனானுடனான தமது வடக்கு எல்லையில் ஆழ்ந்த கவனம் செலுத்த திட்டமிட்டுள்ளது இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF. அங்கு ஈரானிய ஆதரவு ஹெஸ்போல்லா இயக்கம் கடந்த சில மாத காலமாக நடத்தும் மட்டுப்படுத்தப்பட்ட அதிகரிக்க அல்லது அங்கு ஒரு போரை தொடங்கி இஸ்ரேலிய பதிலடிக்கு தமது தரப்பு பதிலடியை கொடுக்க ஈரான் திட்டமிடலாம் என்பதே இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF-இன் கோணம். IDF-இன் ராணுவ திட்டங்களை பற்றி பேசிய இஸ்ரேலிய பாதுகாப்பு அதிகாரி, ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய பின்னர் ஈரானிய தலைவர்கள் ஹெஸ்போல்லாவை இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை அதிகரிக்க அறிவுறுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் என்று கூறினார். ஈரானை ஒரு நிழல் யுத்தத்தில் லெபனான் எல்லையில் சந்திக்க அடுத்த வாரத்திற்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்றார் அந்த அதிகாரி. ஈரானில் நடந்த இஸ்ரேலிய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கப் போவதில்லை என்ற நிலைப்பாட்டில் உள்ளது ஈரான். அதாவது தமது நாட்டுக்குள் போர் வருவதை ஈரான் விரும்பவில்லை. மாறாக இஸ்ரேலுடன் ஒரு போருக்கு ஹெஸ்போல்லா மூலம் லெபனானை இழுத்துவிட ஈரான் திட்டமிடலாம். அதுதான் ஈரானின் வளமையான யுக்தி. பணத்தையும் ஆயுதங்களையும் தமது ஆதரவு இயக்கங்களுக்கு வீசிவிட்டு இஸ்ரேலிய இலக்குகளை தாக்க உத்தரவிட்டால் அவர்கள் உத்தரவை நிறைவேற்ற வேண்டி இருக்கும். ஹமாஸ் அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலில் தாக்குதல் நடத்தியதால் காசாவில் போர் வெடித்ததிலிருந்து இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF மற்றும் ஹெஸ்போல்லா இஸ்ரேலின் வடக்கு எல்லையில் சண்டையிட்டு வருகின்றன. லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நீண்டகால பாதுகாப்பு பிரச்சினைகளை தீர்க்க ராஜதந்திர தீர்வை பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான அமெரிக்க முயற்சிகள் காசாவில் போர் நீடித்து வருவதால் நிறுத்தப்பட்டது. இஸ்ரேல் மீதான நேரடி ஈரானிய தாக்குதல் நுட்பமான சமநிலையை சீர்குலைக்கக்கூடும். ஈரான் அந்த அபாயகரமான பாதையில் செல்லவும் விரும்பவில்லை, ஆனால் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்க விரும்புகிறது என்பதால் சமீபகால சம்பவங்கள் லெபனான் எல்லையில் ஒரு முழுமையான மோதலுக்கு கதவு திறக்கப்படலாம் என்று கூறுகின்றன. தமது எல்லையில் ஒரு போர் தொடங்குவதையும் அதனால் தமது இயக்கத்துக்கு இழப்புகள் ஏற்படுவதையும் ஹெஸ்போல்லா விரும்பவில்லை என்று தோன்றுகிறது. இஸ்ரேல் மீதான ஈரானின் நேரடி தாக்குதலில் ஹெஸ்போல்லா பங்கேற்கவில்லை. அத்துடன் இஸ்ரேல் மீதான ஈரானிய தாக்குதலுக்கு டெஹ்ரானுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் அறிக்கையை தாமதப்படுத்திய வெளியிட்டது. இஸ்ரேலிய அதிகாரிகளும் ஹெஸ்போல்லா ஒரு முழுமையான போரை தவிர்க்க விரும்புவதாக கூறியுள்ளனர். ஏற்கனவே ஒரு பொருளாதார நெருக்கடியால் சூழப்பட்டிருக்கும் லெபனானை ஒரு போரும் மேலும் பிரச்சனைகளில் சிக்க வைத்துவிடும். அதன் விளைவாக லெபனானில் ஹெஸ்போல்லாவின் நிலைப்பாடு பலவீனமடையும். அதனால் தான் ஒரு புதிய போரை விரும்பவில்லை என்று கூறியுள்ள ஹெஸ்போல்லா, இருப்பினும் தாம் போர் ஒன்றுக்கு தயாராக இருப்பதாக கூறுகிறது. காரணம், போர் தொடங்குவதும் தொடங்காததும் ஹெஸ்போல்லாவின் கைகளில் இல்லை, ஈரானிய உத்தரவில் தங்கியுள்ளது. இஸ்ரேல் மீது ஈரான் நூற்றுக்கணக்கான ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை ஏவிய சில நாட்களில் இஸ்ரேல் லெபனான் எல்லையில் வன்முறை தாக்குதல்கள் மற்றும் பதிலடி தாக்குதல்கள் திடீரென்று அதிகரித்துள்ளன. இஸ்ரேலின் கோலானி படைப்பிரிவை சேர்ந்த பல துருப்புக்கள் காயமடைந்து ஆளற்ற விமான தாக்குதல்களுக்கு ஹெஸ்போல்லா உரிமை கோரியது. அந்த தாக்குதலில் குறைந்தது 14 இஸ்ரேலிய துருப்புக்கள் காயமடைந்தனர். அவர்களில் 6 பேர் பலத்த காயமடைந்தனர் என்று IDF கூறியது. IDF துருப்புக்கள் வடக்கு போர் முனையை தயார்படுத்தி வருகின்றன என்று கூறிய மூத்த இஸ்ரேலிய பாதுகாப்பு அதிகாரி ஒருவர், அங்கு தாக்குதல்களை அதிகரிக்க ஹெஸ்போல்லாவுக்கு எந்த நிமிடத்திலும் ஈரானிய உத்தரவு வரலாம் என்றார். இஸ்ரேலிய ஜெட் விமானங்கள் லெபனானின் ஆழமான தாக்குதல்களுடன் பதிலளித்தன. பெக்கா பள்ளத்தாக்கில் உள்ள பால்பெக் நகருக்கு வடக்கே லெபனானுக்குள் சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஹெஸ்போல்லாவின் வான் பாதுகாப்பு உள்கட்டமைப்பை இஸ்ரேல் தாக்கியது. இஸ்ரேல் மீதான ஈரானின் தாக்குதல் மற்றும் அதற்கு பதிலடி கொடுத்த ஈரானுக்குள் இஸ்ரேல் நேற்று நடத்திய தாக்குதலுக்கு முன் ஹெஸ்போல்லாவை எதிர்கொள்வதற்கு எங்களுக்கு போதிய நேரம் இருந்தது. ஆனால் இப்போது கடிகாரம் வேகமாக இயங்குகிறது என்று இஸ்ரேலிய அதிகாரி கூறினார். ஹெஸ்போல்லா மீதான இஸ்ரேலிய சகிப்புத்தன்மை முடிவுக்கு வரப்போகிறது என்றும் அவர் தெரிவித்தார். ஹெஸ்போல்லாவின் ராணுவ திறன்கள் ஹமாஸின் ராணுவ திறன்களை விட மிக அதிகமானவை. அதனால் இஸ்ரேல் மீது ஒரு போரை திணிக்க வேண்டும் என்று தமது ஆதரவு இயக்கங்களின் முதுகுக்கு பின் மறைந்திருக்கும் ஈரான் முடிவெடுத்தால் போருக்கு ஹெஸ்போல்லாவை தான் அனுப்ப வேண்டும். அப்படி ஒரு போர் இஸ்ரேலின் வடக்கு எல்லையில் தான் தொடங்க வேண்டும். ஆனால் இஸ்ரேலிய அதிகாரிகள் ஹெஸ்போல்லா பல ஆண்டுகளாக இஸ்ரேலுடன் போருக்கு தயாராகி வருவதாக கூறுகிறார்கள். மேலும் அதன் ஆயுத களஞ்சியத்தில் சுமார் 1 லட்சம் ஏவுகணைகள் இருப்பதாக அவர்கள் மதிப்பிடுகின்றனர். இதில் நடுத்தர மற்றும் நீண்ட தூர வீச்சுள்ள ஏவுகணைகளும் உள்ளன. அத்துடன் காசா போலவே தெற்கு லெபனானிலும் விரிவான சுரங்க பாதைகள் உள்ளன. 2006ஆம் ஆண்டு இஸ்ரேலும் ஹெஸ்போல்லாவும் 1 மாத கால போரில் ஈடுபட்ட பின்னர் ஈரான் வியத்தக முறையில் ஹெஸ்போல்லாவின் ஆயுத களஞ்சியத்தை மீண்டும் நிரப்பிக் கொடுத்துள்ளதாக இஸ்ரேலிய ராணுவ அதிகாரிகள் கூறுகின்றனர். ஹெஸ்போல்லா சிரியாவில் போர் அனுபவத்தையும் பெற்றுள்ளது. அங்கு ஜனாதிபதி பஷார் அல் அசாத்தின் ஆட்சிக்கு முட்டுக் கொடுப்பதற்காக அது போராடியது. காசாவில் நடந்த போரிலிருந்து IDF பாடங்களை கற்றுக்கொண்டது என இஸ்ரேலிய அதிகாரி கூறினார். ஹெஸ்போல்லா அதன் படைகளை மீண்டும் கட்டியெழுப்பவிடக் கூடாது என்பதில் IDF உறுதியாக இருப்பதாகவும் இந்த நேரத்தில் அந்த முயற்சிகளை தொடங்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். அதன் ஒரு பகுதியாகவே ஹெஸ்போல்லாவின் தளபதிகள் குறிவைக்கப்படுகிறார்கள். ஹெஸ்போல்லாவின் உள்கட்டமைப்புகளில் இஸ்ரேலிய விமானங்கள் தாக்குகின்றன. வடக்கு இஸ்ரேலில் ஹெஸ்போல்லா தாக்குதல் நடத்துவதால் IDF-க்கு அது சாத்தியமாகிறது.
ஹெஸ்போல்லாவை பொறுத்தவரை தற்போதைய மோதல்கள் ஏற்கனவே 2006ஆம் ஆண்டு போரை விட ஆபத்தானது என்பதை உணர்ந்துள்ளது. மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதல்களிலேயே ஹெஸ்போல்லா 250 துருப்புக்களை இழந்ததாக கூறியது. இஸ்ரேலில் ஹெஸ்போல்லா தாக்குதலில் குறைந்தது 11 இஸ்ரேலிய ராணுவ துருப்புக்கள் மற்றும் 4 பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த இழப்பு வீதம் ஹெஸ்போல்லாவுக்கு நிலைமையின் தீவிரத்தை உணர்த்தியிருக்கும். ஈரானுக்கு தனிப்பட்ட இழப்புகள் கிட்டத்தட்ட இல்லை என்ற நிலையில் ஈரானிய உத்தரவுக்கு கீழ்ப்படிவதால் தமது இயக்கத்திற்கு ஏற்படும் இழப்பை ஹெஸ்போல்லாவின் பொதுச் செயலாளர் ஹசன் நஸ்ரல்லா ஒப்பிட்டு பார்ப்பதை தவிர்க்க முடியாது. அதே நேரத்தில் ஈரானின் உத்தரவையும் ஹசன் நஸ்ரல்லா தவிர்க்க முடியாது என்பதே அவருக்கு தற்போது ஏற்பட்டுள்ள மகத்தான தலைவலி. புலியின் முதுகில் சவாரி செய்வதால் ஏற்படக்கூடிய இக்கட்டான நிலை இது. தொடர்ந்து அதிக நேரம் சவாரி செய்யவும் முடியாது. கீழே இறங்கினால் புலி அடித்து தின்றுவிடும்.